ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுடனான சந்திப்பு, கொழும்பில் ஒரு ஊடக மாநாடு என இறுதிக்கட்ட முத்தாய்ப்பு நகர்வலை ஒப்பேற்றிய பின்னர் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டர்க் இலங்கை தீவை விட்டு நேற்று பறந்து சென்றார். ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியுடன் தான் நடத்திய சந்திப்புக்கு பின்னர் கொழும்பில் தனது இலங்கை பயணத்தை மையப்படுத்திய முடிவுரை ஊடக மாநாட்டை நடத்திய அவர் அங்கு கூடியிருந்த அனைத்துலக ஊடகர்களுக்காக பலஸ்தீன பிரச்சனையையும் தொட்டுக்கொண்டார். அந்த வகையில் காசாவில் உணவுக்கும் நிவாரண உதவிகளுக்காகவும் அப்பாவி பொதுமக்கள் தமது உயிர்களை பணயம் வைப்பது கண்டு தான் மனம் உடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டார். அத்துடன் காசாவுக்கான போர் நிறுத்தம், அதற்கான மனிதாபிமான உதவி மற்றும் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் விடுதலை ஆகியவற்றையும் ஐநா மனித உரிமை பேரவை வலியுறுத்தி கொள்வதாகவும் அவர் கொழும்பில் அனைத்துலகத்துக்கும் ஒரு செய்தி சொல்ல தவறவில்லை. ஐநா ஆணையாளரின் இந்த ஊடக மாநாட்டில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே அவரது இலங்கை பயணம் தொடர்பான கருத்துக்களே உற்று நோக்கப்பட்டன. இலங்கையில் ஏற்கனவே நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்குரிய பொறுப்பு கூறலை அடிப்படையாக கொண்டு அனைத்துலக நியமங்களுடன் ஒரு நகர்வு எதிர்வரும் மாதங்களில் வெறும் என்ற ஒரு பழமையான நம்பிக்கையுடன் தான் இலங்கை தீவை விட்டு வெளியேறுவதாக வால்கர் டர்க் குறிப்பிட்ட போதிலும், ஈழத்தமிழினத்தை பொறுத்தவரை அவர் குறிப்பிட்ட அந்த நம்பிக்கைக்கான நகர்வு அவரது கைகளில் உள்ள ஜெனீவா பணியகத்திடமும் இருப்பது என்பது இன்னொரு முக்கியமான விடயம். கொழும்பு அதிகார மையங்களை பொறுத்தவரை அவை ஐநா உட்பட்ட அனைத்துலக அரங்குகளுடன் உள்ளே வெளியே ஆட்டம் ஒன்றை நடத்துவது பகிரங்கமானது. அந்த வகையில் ஐநாவின் கடல் ஆய்வு கப்பலுக்கு ஏற்கனவே ஏகேடிஆரின் அரசாங்கமும் அனுமதிக்க மறுத்த விடயம் பகிரங்கத்துக்கு வந்த நிலையில் இது தமது ஆட்சிக்கு எதிர்காலத்தில் பாதகமாக அமையக்கூடும் என்ற குறுகுறுப்பின் அடிப்படையில் இறுதி நேரத்தில் இந்த அனுமதி மறுப்பை தளர்த்திய ஏகேடிஆர், அதுவும் வால்கர் டர்க்கின் பயணத்துடன் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஐநாவின் கடல் ஆய்வு கப்பலுக்குரிய அனுமதியை வழங்கியிருந்தார். ஆனால் ஏகேடிஆர் வழங்கிய இந்த அனுமதி காலங்கடந்த ஒரு நகர்வு என்பதால் தாம் இப்போது இலங்கை கடற்பரப்பில் ஆய்வுகளை செய்வதற்கு பதிலாக அந்த ஆய்வுகளை மடகஸ்கார் தீவை மையப்படுத்தி செய்யப்போவதான முடிவை ஐநா எடுத்திருக்கிறது. இதனால் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் ஆய்வு கப்பல் இலங்கைக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை என்பதும் முடிவாகிக் கொள்கின்றது. இவ்வாறாக ஐநாவுடனும் ஒரு உள்ளே வெளியே ஆட்டத்தை ஏகேடிஆர் ஆட்சியும் தொடரும் நிலையில்தான் நேற்று ஏகேடிஆருடன் நடத்திய சந்திப்பின் பின்னர் தனது செம்மணி பயணம் ஏற்படுத்திய தாக்கங்களின் அடிப்படையில் ஐநாவின் ஆணையாளர் கொழும்பில் சில விடயங்களை எதிரொலித்தார். செம்மணியில் மீண்டும் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவது இலங்கையில் பலரது வாழ்வு கடந்த காலத்தில் வேட்டையாடப்பட்ட காலத்தை நினைவூட்டியதாக குறிப்பிட்ட வால்கர் டர்க், தமிழர் தாயக பகுதியில் மனித உரிமை மீறல்கள் குறித்த கடுமையான அதிர்ச்சி இன்னமும் நிலவுவதை தான் அவதானித்ததாகவும் தெரிவித்தார். செம்மணியில் புதைகுழிகள் உள்ள இடத்திற்கு ஐநா மனித உரிமை ஆணையாளர் நேரடியாக சென்ற விடயம் தமிழ் மக்களை பொறுத்தவரை தொழில்நுட்ப ரீதியில் முக்கியமான ஒரு நகர்வு. ஐநா ஆணையாளர் செம்மணிக்கு செல்வதற்கு ஓரிரு மணி நேரத்துக்கு முன்னர் அந்த பகுதியில் இடம்பெற்ற காட்சி மூச்சுக்கள் அசிங்கத்தனமானவை என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. இதற்குள் ஐநா ஆணையாளர் செம்மணி போராட்ட களத்திற்கு செல்வதற்கு தானே வழிகாட்டி கொண்டதாக அர்ச்சுனா போன்ற சுயேட்சை சிட்டுக்குருவி லொடலொடப்பு கிளாடியேட்டர்களின் உரிமை கோரல்கள் வேறு வந்தன. ஐநா மனித உரிமை ஆணையாளர் போன்ற பிரமுகர்களின் பயணங்களை அவர் பயணிக்கும் நாடும் அவரது பணியகத்தின் திட்டமிடல் குழுவும்தான் புரோட்டோகால் எனப்படும் நியமங்களின் அடிப்படையில் தீர்மானித்துக் கொள்ளும் வளமை உள்ள நிலையில் இந்த வளமையெல்லாம் புறந்தொள்ளி ஐநா ஆணையாளரை செம்மணி போராட்ட களத்துக்கு தானே அழைத்துச் சென்றதான சிலுசிலுப்புகள் எல்லாம் வரத்தான் செய்கின்றன. ஏன் இன்று கூட யாழ் மாநகர சபையின் அமர்விலும் வளமையான காட்சி மூச்சுக்கள் மீண்டும் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டன. யாழ் மாநகர சபையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு மதிய உணவு சபையின் நிதியில் வழங்கப்பட வேண்டும் என தமிழினத்தை உய்விக்கும் வகையில் மிக மிக அவசியமான ஒரு வரலாற்று தீர்மானம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நிலையில் இவ்வாறான புதிய கூத்துக்கள் அங்கு நகர்த்தப்படுகின்றன. மக்களுக்குரிய சேவையாளர்களாக கணிக்கப்படும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுக்கு சபையின் நிதியில் மதிய விருந்து தேவைப்படும் நிலையில் இப்போது அவர்களின் நிர்வாகங்கள் இருப்பது வேறு விடயம். இந்த நிலையில் இதுவரை இறுதிக்கட்ட போரை மையப்படுத்தி சுழன்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களை மையப்படுத்திய காலப்பகுதி இப்போது மேலும் பின்னகர்த்தப்படுவது தெரிகிறது. அதாவது இப்போது தொழில்நுட்ப ரீதியாக
செம்மணி புதைகுழி காலகட்டமான 90களின் மீதும் ஐநா மனித உரிமை பேரவையை குவியப்படுத்தும் வகையில் டயஸ்போரா எனப்படும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் பங்களிப்பும் இருந்துள்ளது. அதாவது இலங்கையில் ஈழத்தமிழினத்தின் மீதான ஒடுக்குமுறை கட்டமைப்பு ரீதியில் இடம்பெற்ற காலப்பகுதிக்கு ஐநாவை படிப்படியாக 2009 இருந்து மேலும் பின்னோக்கி 1990ஆம் ஆண்டுகள் 80ஆம் ஆண்டுகள் என இழுத்துச் செல்லும் வகையில் டயஸ்போராவின் இந்த பங்களிப்பு வந்திருந்தது. இலங்கையில் ஈழத்தமிழினத்துக்கு எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய சாதக நிலைமைகளை ஊகித்தபடியே பிரித்தானிய தமிழர் பேரவை உட்பட்ட டயஸ்போரா அமைப்புகள் இந்த தந்திரோபாயத்தை ஜெனீவாவில் நகர்த்தியதால் அதன் அதிர்வு மனித உரிமை ஆணையாளர் செம்மணி பகுதிக்கும் சென்ற யதார்த்தமாக விரிவடைந்தது. ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஆட்சி தரப்பான ஜேவிபி உள்ளுடன் தரப்புக்கும் 80களின் காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்களை நிராகரித்துக் கொள்ள முடியாது. ஏனெனில் அப்போதைய காலகட்டத்தில் ஜேவிபியின் உறுப்பினர்களும் அப்போது ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தால் வேட்டையாடப்பட்ட காலம் என்பது முக்கியமான ஒரு காலம். இந்த நிலையில் ஜேவிபியினர் மீதான மனித உரிமை மீறல்களுக்கு ஒருவேளை உள்ளூர் பொறிமுறை சாத்தியப்பட்டு கொண்டாலும் தமிழ் மக்களின் உதிரப்பலி சார்ந்த விடயத்தில் பொறுப்பு கூறல் என்ற மைய பிரச்சனையில் இலங்கையின் உள்நாட்டு வழிமுறைகள் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை பெற தவறிவிட்டதான விடயத்தை ஐநா ஆணையாளரும் இந்த வார பயணத்தில் பகிரங்கப்படுத்தினார். இந்த விடயத்தில் சர்வதேச ஈடுபாடு தேவைப்படும் விடயத்தை அவர் செம்மணியில் வைத்தும் வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கையில்லை என்பதால் தான் தமிழர்கள் தமக்குரிய நீதியை வெளியிலிருந்து தேடுவதாகவும் அவர் கூறிக்கொண்டார். அத்துடன் தமிழினத்தின் மீதான உதிரப்பலிக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்பதில் ஜெனீவாவில் உள்ள தனது பணியகம் உறுதியாக உள்ளதாகவும் இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் மற்றும் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கும் அவ்வாறான குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களை பகுப்பாய்வு செய்வதற்கும் ஏற்கனவே ஒரு பிரத்யேக திட்டம் ஜெனீவாவில் உருவாக்கப்பட்ட விடயத்தையும் அவர் சொல்லி வைத்தார். ஆகையால் இப்போது இந்த விடயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது ஏகேடிஆர் அரசாங்கத்தின் பொறுப்பு என குறிப்பிட்ட அவர், உள்நாட்டு பொறிமுறை என்றால் அந்த பொறிமுறை அனைத்துலக நியமத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற இன்னொரு செய்தியையும் எடுத்துரைத்தார். இதற்கும் அப்பால் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டம் அகற்றப்பட வேண்டும், தமிழ் அரசியல் கைதிகள் விரைவாக விடுவிக்கப்பட வேண்டும், அண்மையில் இயற்றப்பட்ட இணைய பாதுகாப்பு சட்டத்தை மீளெடுக்க வேண்டும், வடக்கு கிழக்கில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், ஸ்ரீலங்கா தொல்பொருள் உரிமை கோரல் நகர்வலை செய்வதற்கு முன்னர் அந்த விடயங்கள் குறித்து தமிழ் பேசும் மக்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்ற அழைப்புகளும் ஐநா மனித உரிமை ஆணையாளரால் நேற்று விடுக்கப்பட்டன. இவ்வாறான விடயங்களை குறிப்பிட்ட பின்னர் இலங்கை தீவு நம்பிக்கையின் கதையாக மாற வேண்டும் என்பதே தனது விருப்பம் என கூறிவிட்டு அவர் இலங்கை பயணத்தை முடித்து புறப்பட்டார். ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பயணத்தின் முடிவு நாளில் இன்னொரு ஆச்சரிய பயணமாக தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் டெபோ எம்பெக்கியின் இலங்கை பயணம் இடம்பெற்றதை அவதானிக்க முடிந்தது. தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலாவுக்கு பின்னர் ஆட்சியை பொறுப்பேற்ற தலைவர் டெபோ எம்பெக்கி. அவர் இப்போதுதான் இலங்கை தீவுக்கு முதன்முறையாக பயணப்பட்டிருக்கிறார். இலங்கையின் நல்லிணக்கத்தில் தனக்கு எப்போதும் ஒரு சிறப்பான ஆர்வம் இருப்பதால் தென்னாப்பிரிக்க நல்லிணக்க பொறிமுறையில் கற்றுக்கொண்ட பாடங்களையும் அனுபவங்களையும் இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தான் விருப்பப்படுவதாகவும் அவர் நேற்று ஏகேடிஆரை சந்தித்த போது கூறிக்கொண்டார். ஆனால் இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த வாரம் மனித உரிமை பேரவை ஆணையாளரின் முக்கிய உரையுடன் ஐநாவின் அனுசரணையுடன் கொழும்பில் நடத்தப்பட்ட குழு விவாதத்தின் போது தென்னாப்பிரிக்கா இவ்வாறு கொடூரமான நிறவெறி ஆட்சியை வென்று தற்போது முன்னேற்றகரமான ஒரு நாடாக நகர்கின்றது என்பதை இலங்கையும் அவதானிக்க வேண்டும் என்பதை மனித உரிமை ஆணையாளர் தனது குழு விவாதத்தின் போது குறிப்பிட்டார். அவ்வாறு ஐநா முகம் குறிப்பிட்ட நிலையில்தான் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அரசு தலைவரும் தற்போது இலங்கையில் இருக்கிறார். தாபோ எம்பெக்கியின் இந்த பயணத்துடன் தென்னாப்பிரிக்கா இலங்கையில் புதிய சமாதான அனுசரணை முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளதான அரசல் புரசலான பேச்சுக்களும் வெளிக்கிளம்ப ஆரம்பித்து விட்டன. ஆனால் தாபோ எம்பெக்கியின் இந்த பயணத்துக்கும் தென்னாப்பிரிக்காவின் புதிய அனுசரணை முயற்சிகளுக்கும் இடையில் நிச்சயமான தொடர்பு இருக்கக்கூடுமா என்ற விடயத்தில் இதுவரை உறுதியான செய்திகள் இல்லை என்றாலும் ஐநா மனித உரிமை பேரவை ஆணையாளரின் பயணம் முடிவுற்ற காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்க சிங்கமான நெல்சன் மண்டேலாவின் அரசியல் வாரிசான தாபோ எம்பெக்கி ஏன் இலங்கை தீவுக்கு சென்றார் என்ற விடயத்தில் ஒரு குறுகுறுப்பு இருக்கத்தான் செய்கிறது.